ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில பேர்த்துக்கு ஸ்வீட் கார்ன் எப்படி உதுத்துறதுன்னு தெரியல. ஸ்வீட் கார்ன் இது போல் ரெண்டாக கட் பண்ணிட்டு நடுவில் ஒரே ஒரு லைனை மட்டும் கத்தி வச்சு நல்லா நீட்டாக உதுத்தி எடுத்துட்டு மீதி உள்ளதை இது போல் விரலை வச்சு நல்லா நீட்டாக உதுத்தி விட்டோம் அப்படின்னாவே நல்ல நீட்டாக கார்ன் முழுசாக வெளியில் எடுத்துடலாம். நான் இது போல் 3 கார்னுமே உதுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்னை வேக வைக்கிறதுக்கு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கல்லுப்பு போட்டுட்டு உதுத்தி வச்சிருந்த ஸ்வீட் கார்னை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்வீட் கார்னை இது போல் வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் கார்னை வச்சு என்ன டிஷ் நம்ம வேணுமோ அது செஞ்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்வீட் கார்ன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது வடிகட்டியில் வடித்து ஓரமாக எடுத்து வச்சுருவோம். கட்லெட்டுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். மீடியம் ஃப்ளேம்லேயே இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தி எடுத்துட்டு கை நரைச்ச கருவேப்பிலையும் போட்டு இதையுமே நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக பேபி பிங்க் கலர் அளவுக்கு வறுபட்டு வரணும். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பும் போட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கிறேன். அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 நார்மல் சைஸ் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா ஒட்டுக்கா வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் மசாலா எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்த போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் கை நரைச்ச புதினா இலையை சேர்த்திக்கலாம். கிரீன் சட்னிக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தான் செய்ய போகிறோம். புதினாவோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஊற்றி நல்லா கலந்துட்டரலாம். அப்போ புதினா ஒரு சட்னி வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலர் இல்லாமல் லைட் க்ரீன் கலரில் வரும். இது கூடவே ஒரு கை நரைச்ச மல்லி இலையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதத்தி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். வடித்து வச்சுருந்த ஸ்வீட் கார்ன் தேவையான அளவுக்கு மட்டும் பவுலில் நான் எடுத்துக்கிறேன். மீதி சாலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் 2 நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கை நான் உப்பு போட்டு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், ரொம்ப நுணுக்கமாக துருவின ஒரு நார்மல் சைஸ் கேரட், ஒரு கொத்து கொத்தமல்லி சின்ன சின்னதாக இது போல் சிசரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம் சேர்த்திக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு பாதி லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது லைட்டாக புளிப்பு தன்மை கொடுக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா எல்லாமே ஸ்வீட் கார்னோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு எல்லாம் ஒன்று கூடி வரத்துக்காக வேண்டி நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கிறேன்.
வெயிட் லாஸ்க்கு நம்ம செய்கிறதுனால நான் கடலை மாவு சேர்த்திருக்கேன். நீங்கள் நார்மலாக ஸ்நாக்குக்காக வேண்டி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கார்ன் ஸ்டார்ச்சு இல்லைன்னா மைதா கூட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். ஏன்னா கார்ன் வந்து நம்ம அரைச்சி சேர்த்தல, முழுசாக சேர்த்திருக்கோம் இல்லையா. உங்களுக்கு அரைச்சி சேர்த்துறதுனாலும் நீங்கள் அரைச்சி சேர்த்திக்கலாம். நான் முழுசாக சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் கார்னோட அந்த ஸ்வீட்னஸ் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பிசைஞ்சு ஒன்று போல் வந்த உடனே கட்லெட் போல் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தின்னாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா, அதனால் இது போல் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இரும்பு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இது போல் ஒவ்வொரு கட்லெட்டாக ஷாலோ ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், வெயிட் லாஸ் பண்ணாதவங்க. இது போல் ஸ்வீட் கார்ன் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்நாக் ரெடி பண்ணோம் அப்படின்னா இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக ஒரு எக்கோட சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock இல்லை 5 o'clock ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் போது இது போல் கூட ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிதமான சூட்டில் வச்சே தான் இதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கட்லெட் நல்லா முழுமையாக வெந்து வரும். ஒவ்வொரு கட்லெட்டாக நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 2லேருந்து 3 முறை திருப்பி போடுங்க. நல்லா முழுமையாக வெந்துருச்சா, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்தால் போதும். ஒரு கட்லெட் பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது போல் மீதி உள்ள கட்லெட்டுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி உள்ள கட்லெட்டுமே நான் இது போல் கடாயில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டுறேன். ஸ்வீட் கார்ன் வச்சு சாலட் நம்ம நார்மலாக ரெடி பண்ணுவோம். இது போல் கட்லெட் நீங்கள் நல்லா முழுசாக ரெடி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சட்னிக்கு புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 முறை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தி அரைங்க. திப்பியாக இல்லாமல் நல்லா நீட்டாக அரைச்சி க்ரீமியாக வந்துடும். அவ்வளோதான், கட்லெட்டுக்கு க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இன்னமும் இதுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும்னா புளியும் சேர்த்தி அரைச்சிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ஸ்வீட் கார்ன் வச்சு கட்லெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் கார்ன் வச்சு நல்ல சூப்பராக ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம்.